அதனால் தமிழ் வேதாகமும் எங்களுடைய மொழியில் தாய்மொழியாகிய தமிழில் நாங்கள் தமிழ் வேதாகமத்தை வாசிக்கிற வேளையில் எங்களுடனே தெய்வம் பேசுகிறது போல ஒரு உணர்வை எங்களுக்கு கொண்டு வருகிறது. ஆனால் தமிழ் வேதாகமும் ஆரம்பத்தில் வேதாகம் தமிழில் இருந்திருக்கவில்லை. ஆக எந்த நாட்களில் எப்பொழுது தமிழில் வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்டது, யாரால் மொழிபெயர்க்கப்பட்டது, எந்த வருஷத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது, நாங்கள் இப்பொழுது வைத்திருக்கிற வேதாகமும் அப்பொழுது மொழிபெயர்த்த அதே வடிவில் இன்னும் இருக்கிறதா என்ற அநேக கேள்விகள் எங்களுக்கு உண்டு. முதலில் மொழிபெயர்த்தவர் யார், எப்பொழுது என்ற அந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிப்போமே. வேதாகமத்தை நாம் தமிழில் வைத்திருக்கின்றோம். பெரும்பாலான தமிழ் கிறிஸ்தவர்கள் நினைக்கின்ற ஒரு காரியம் வேதாகமம் ஆரம்பத்தில் தமிழில் தான் எழுதப்பட்டதென்று. ஆனால் வேதாகமத்தின் பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டில் அந்த வேதாகமம் கிரேக்கத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டது. எனவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியில் இருந்தது. பிற்காலத்தில் புதிய ஏற்பாடும் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டு இந்த 2 ஏற்பாடுகளும் 4ஆம் நூற்றாண்டு வரும்போது லத்தீனுக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த காலத்திலிருந்து 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சபையின் உத்தியோகபூர்வமான வேதாகமமாக லத்தீன் மொழிபெயர்ப்பு இருந்தது. ஆனால் 16ஆம் நூற்றாண்டில் மார்ட்டின் லூத்தர் சபையில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்திய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சொந்த மொழியில் வேதாகமத்தை வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மனிதர்கள் அறிந்து கொள்வார்கள். இல்லை என்றால் மக்களுக்கு மார்க்கம் சம்பந்தமாக தெரிந்திருக்கிற விஷயங்கள் அந்த லத்தீன் வேதாகமத்தை வைத்து சபை என்ன வியாக்கியானத்தை கொடுத்ததோ அதைத்தான் மக்கள் அறிந்திருந்தார்கள். இதனால் 16ஆம் நூற்றாண்டு இந்த வருஷத்தோடு 500 வருஷங்கள் ஆகிறது அந்த சீர்திருத்தம் ஏற்பட்டு மேலத்தைய சபைகளில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுய மொழியில் வேதத்தை வைத்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் அதி தீவிரமாக பரவிய காலத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கும் மிஷனரிகளாக சென்றவர்கள் அந்தந்த நாட்டு மொழியை படித்து வேதாகமத்தை அந்தந்த மொழிகளில் மொழிபெயர்த்தார்கள். இவ்விதமாக தமிழில் முதல் தடவையாக வேதாகமம் அதாவது புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டு 1714ஆம் ஆண்டு அதாவது 18ஆம் நூற்றாண்டில் சீகன்பால்க் பர்த்தலேமேயு சீகன்பால்க் என்கின்ற ஜெர்மன் தேசத்தை சேர்ந்த ஒரு மிஷனரியினால் மொழிபெயர்க்கப்பட்டது. அவர் அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள தரங்கம்பாடி என்ற இடத்தில் மிஷனரியாக பணிபுரிந்தார். எனவே அந்த காலத்தில் அவர் புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்த்தார். ஆனால் இதற்கு முற்பட்ட காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1660ஆம் ஆண்டு புதிய ஏற்பாட்டில் உள்ள மத்தேயு எழுதிய சுவிசேஷம் மாத்திரம் பிலிப்பஸ் பல்தேயஸ் என்கின்ற ஒரு மிஷனரியினால் இலங்கையில் வைத்து மொழிபெயர்க்கப்பட்டது. அவர் ஒல்லாந்து சீர்திருத்த சபையை சேர்ந்த ஒரு மிஷனரி. ஆனாலும் அந்த காலத்தில் இருந்த அரசியல் சூழ்நிலை காரணமாக அவரால் தொடர்ந்து மிஷனரி பணியை மேற்கொள்ள முடியாமல் போனதன் நிமித்தமாக அவருடைய மொழிபெயர்ப்பு பணி மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தோடு நின்றுவிட்டது. அதற்கு பிறகு 1714இல் சீகன்பால்க் மொழிபெயர்த்த புதிய ஏற்பாடு வெளியிடப்பட்டது. ஆனாலும் சீகன்பால்க் பழைய ஏற்பாட்டில் யோசுவா என்ற புத்தகம் வரைக்கும் தான் மொழிபெயர்த்திருந்தார். அதற்கு பிறகு பெஞ்சமின் சூல்ஸ் என்கின்ற ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த இன்னும் ஒரு மிஷனரி மிகுதி புத்தகங்களையும் பழைய ஏற்பாட்டில் மொழிபெயர்த்தார். அப்ப முதலில் தமிழில் யார் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார் என்று கேட்கிற வேளையில் சீகன்பால்க் என்கிறது எங்க பெயர் தான் அதிகமாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதிகமாக வழங்கப்படுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. நீங்கள் மேலதிகமாக கொடுத்த விவரங்கள் புதிதாக வந்திருக்கிறது, நன்றி. 12 நூற்றாண்டுகள் தமிழ் மொழியில் தாய்மொழியில் வேதாகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இது இந்த தமிழில் வேதாகம் வந்திருந்தது. அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. அவர் சீகன்பால்க் மொழிபெயர்த்த வேதாகமத்தையே நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம். நாங்கள் எங்கள் கையில் இருக்கிற வேதாகமும் அவர் மொழிபெயர்த்த வேதாகமா? இப்போ சீகன்பால்க் மொழிபெயர்த்த வேதாகம் 1714ஆம் ஆண்டு புதிய ஏற்பாடு. அது 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இப்போது நாம் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்கிறோம். சீகன்பால்க் மொழிபெயர்த்த வேதாகமம் சாதாரண மக்களினுடைய பேச்சு வழக்கில் இருந்தது. மக்கள் ஏனென்றால் அவர் ஜெர்மனியை சேர்ந்தவர், தமிழ்நாட்டிற்கு போய் அங்கு சாதாரண பாமர மக்களிடம் அவர்களோடு பேசி மணலில் எழுதி தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார். எனவே அவருடைய அந்த வேதாகம மொழிபெயர்ப்பு சாதாரண பாமர மக்களினுடைய மொழியில் இருந்ததன் நிமித்தமாக அது மறுபடியுமாக வேறு மிஷனரிகளினால் மொழிபெயர்க்கப்பட்டது. இப்பொழுது அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1820ஆம் வருஷம் சென்னையில்
வேதாகம சங்கம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் சென்ற மிஷனரிகள் அவரவர்கள் தங்களுடைய மிஷன் ஸ்தாபனத்தை சேர்ந்த மிஷனரிகளை வைத்து வேதாகமத்தை மொழிபெயர்த்தார்கள். எனவே பலருடைய மொழிபெயர்ப்பு அந்த காலத்தில் இருந்தது. 1772 பிலிப் பெப்ரிஷியஸ் என்கின்ற ஒரு மிஷனரி சீகன்பால்க்கினுடைய மொழிபெயர்ப்பை திருத்தி மொழிபெயர்த்தார். கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் அவர் அந்த புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தார். அதற்கு பிறகு 1796 ஆண்டு வரும்போது பழைய ஏற்பாட்டினுடைய மொழிபெயர்ப்பும் முடிவடைந்தது. அப்போ இப்போ அவர் எழுதின அந்த பேச்சு வழக்கு நிமித்தமாக மாத்திரம்தான் இந்த திருத்தப்பட்டதா, இல்லை வேற எதுவும் பிழைகள் கண்டறியப்பட்டு திருத்தப்பட்டதா? இது இவர்கள் பயன்படுத்தின மூலப்பிரதிகள் இது ஒரு ஆங்கில வேதாகமத்தை வைத்து அவர்கள் மொழிபெயர்த்தார்களா, இல்லை ஜெர்மனி மொழியிலிருந்து வேதாகமத்தை வைத்து மொழிபெயர்த்தார்களா, இல்லை மூல மொழியாக அந்த கிரேக்க மொழியிலிருந்து வேதாகமத்தை மொழிபெயர்த்தார்களா? இப்போது சீகன்பால்க்கினுடைய மொழிபெயர்ப்பில் அவர் எதிர்நோக்கிய மிக மிக பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. அதாவது இந்த வேதத்தை மொழிபெயர்க்கும் போது இதுதான் முதல் தடவையாக கிறிஸ்தவ மார்க்க கருத்துக்களை தமிழ் மொழியில், அதாவது வேதத்தை தமிழ் மொழியில் முதல் தடவையாக அவர்கள் மொழிபெயர்க்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு சொல்லுக்கும், மத சம்பந்தமான கருத்துக்கள் உள்ள ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன சொல்லை உபயோகிப்பது என்பது சீகன்பால்க் எதிர்நோக்கிய மிகப்பெரிய சிக்கல். எனவே அவர் சாதாரண பாமர மக்கள் மத்தியில் இருந்து தமிழை படித்ததன் நிமித்தமாக அவருடைய மொழிபெயர்ப்பு திருப்திகரமற்றதாக இருந்தது. அந்த காலத்தில் ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்த சில மிஷனரிமார்கள் இந்தியாவில் பணிபுரிந்தார்கள். இவர்களில் ஒரு சிலர் தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். பொழுது வீரமா முனிவர் என்று அழைக்கப்படுகின்ற ஒருவர், கான்ஸ்டன்டைன் பெஸ்கி என்கின்ற இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு மிஷனரி. அவர் தமிழ் மொழி மீது கொண்ட பற்று காரணமாக தன்னுடைய பெயரையும் வீரமா முனிவர் என்று மாற்றி தமிழ் மொழிக்கு பல பணிகளை செய்திருக்கின்றார். எனவே இந்த கத்தோலிக்க பின்னணியிலிருந்து வந்த மிஷனரிமார்களினுடைய தமிழ் மொழியினுடைய தரம் மிக மிக உயர்ந்ததாக இருந்தது. எனவே சீகன்பால்க்கினுடைய வேதாகமம் வெளிவந்ததற்கு பிறகு பலர் தரம் குறைந்த மொழி நடையில் வேதம் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த வேதத்தை அவசியம் திருத்தி மொழிபெயர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அது மாத்திரமல்ல, அவர் அந்த வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பில் சில குறைபாடுகள் இருந்ததனாலும் அது மறுபடியுமாக திருத்தி மொழிபெயர்க்கப்பட வேண்டியதாக இருந்தது. அப்படி அவர் திருத்தி கொடுக்கப்பட்ட மற்ற ஏனையவர்களால் திருத்தப்பட்டது என்றால் யாரால் திருத்தப்பட்டது? அது பெப்ரிஷியஸ் என்கின்ற மிஷனரி, அதாவது தனி ஒரு மிஷனரி என்று சொல்வதை விட ஒரு குழுவினராக இருந்து மொழிபெயர்த்தார். அவர்கள் ஒரு பொது வேதாகமாக அதை வெளியிட்டார்களா? முழு பிரதியாக முழு இதையும் வெளியிட்டார்கள். வெளியிட்டு அந்த பிரதியை நாங்கள் இப்போது பயன்படுத்துகிறோமா, இல்லது அதற்கு பின்பதாக வேற எதுவும் மாற்றங்கள் செய்யப்பட்டதா? இப்போது பெப்ரிஷியஸினுடைய மொழிபெயர்ப்பு 50 வருடங்களுக்குத்தான் உபயோகத்தில் இருந்தது. அதற்கு பிறகு சார்ல்ஸ் ரேனியஸ் என்கின்ற ஒருவர் வேதத்தை மறுபடியுமாக தமிழில் திருத்தி மொழிபெயர்த்தார். அவர் தமிழில் மிக மிக அதிகமாக பாண்டித்தியம் பெற்றிருந்த ஒருவர். இது 1814 ஆண்டு அவர் இந்தியாவுக்கு சென்றார். ஏனென்றால் அவர் 14 வருடங்கள் முறைப்படி தமிழ் மொழியை கற்று 1833 ஆண்டு புதிய ஏற்பாடு வெளியிடப்பட்டது. 1840 பழைய ஏற்பாட்டுடன், அதாவது பெப்ரிஷியஸினுடைய பழைய ஏற்பாட்டுடன் சேர்த்து வெளியிடப்பட்டது. இப்போ இந்த ரேனியஸினுடைய மொழிபெயர்ப்பில் இருக்கின்ற சிறப்பான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், அதற்கு முற்பட்ட மொழிபெயர்ப்பில் இருந்த இலக்கண பிழைகள் எல்லாவற்றையும் திருத்தி சரியான விதத்தில் அவர் மொழிபெயர்த்திருந்தார். அவர் வெளியிட்ட வருஷம் எந்த வருஷத்தில் வெளியிட்ட? அது 1833 வருஷம் புதிய ஏற்பாடு வெளிவந்தது. பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பெப்ரிஷியஸினுடைய மொழிபெயர்ப்பு தான் ஒரு சில திருத்தங்களுடன் அதனோடு சேர்த்து வெளியிடப்பட்டது. இந்த மொழிபெயர்ப்பும் மக்கள் மத்தியில் அதிகமாக வரவேற்பை பெறவில்லை. ஏனென்று சொன்னால், இது உயர்ந்த தமிழ் நடை இலக்கணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் நிமித்தமாக இப்போ கிறிஸ்தவர்கள் சாதாரண பாமர மக்களாக பெரும்பாலானவர்கள் இருந்ததன் நிமித்தமாக அவர்கள் வாசித்து கிரகிக்க கஷ்டமாக இருந்தது. இதனால் இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இன்னும் அது இதை குறித்த மேலதிக விவரங்களை நாங்கள் பார்ப்பதற்கு போது ஒரு சிறிய இடைவெளிக்குள்ளே நாங்கள் கடந்து சென்று மறுபடியும் வேத ஆராய்ச்சியாளர் பாஸ்டர் வசந்தகுமார் அவர்கள் இந்த கேள்விகளுக்கு என்ன பதிலை வைத்திருக்கார் என்பதை ஒரு சிறிய இடைவெளிக்கு பண்ணுவதை பார்ப்போம்.
ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் பைபிளும் கிறிஸ்துவம் என்ற நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். நாங்கள் மனிதர்களால் மொழிபெயர்ப்புகள் செய்கிற வேளையில் பிழைகள் வருகிறதே. பிழைகள் வருமையானால் அது உண்மையாய் வேத வசனமாய் தேவனுடைய வார்த்தையாய் இருக்குமா என்று சிலர் முன்வைக்கிற தர்க்கமாய் இருக்கிறது. அதற்கும் இப்பொழுது தமிழ் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த வரலாற்றை குறித்து, அந்த வரலாற்றின் பின்னணியத்தையும் குறித்தும் இணைத்தும் போதகரும் வேத ஆராய்ச்சியாளருமாகிய பாஸ்டர் வசந்தகுமார் அவர்கள் என்ன பதிலை கொடுக்கிறார் என்பதை பார்ப்போம். நாங்கள் சம்பாதித்துக் கொண்ட வண்ணமாக இப்படியா மனிதர்கள் எழுதின இந்த மொழிபெயர்த்த விஷயத்தில் பிழைகள் வறுமையானால் அது வேத வார்த்தையா இருக்க முடியுமா? இப்பொழுது வேத வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும்போது அது எபிரேய மொழியிலும் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டது. நாம் உபயோகிக்கின்ற எல்லா வேதாகமங்களுமே மொழிபெயர்ப்புகள். இந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாவற்றிலும் குறைபாடுகள் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அந்த மூல மொழியை சரியான விதத்தில் ஒன்று படித்திருக்க வேண்டும் மொழிபெயர்ப்பாளர்கள். மற்றது அது மாத்திரமல்ல, எந்த மொழியில் அதை மொழிபெயர்க்கிறார்களோ அந்த மொழியில் அவர்கள் பாண்டித்தியம் பெற்றிருக்க வேண்டும். இப்போது வேதத்தை தமிழில் மொழிபெயர்த்த எல்லாரையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஐரோப்பாவிலிருந்து சென்ற மிஷனரிமார்கள் தமிழ் மொழியை தங்களுடைய தாய்மொழியாக சுயமொழியாக கொண்டவர்கள் அல்ல. எனவே அவர்கள் இன்னொரு மொழியை படித்து, அதுவும் ஐரோப்பிய மொழிக்கும் நம்முடைய தமிழ் மொழிக்கும் இடையே நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நம்முடைய தமிழ் மொழி இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மொழியும் அல்ல, மிக கடினமான ஒரு சிறப்பான மேன்மையான ஒரு மொழி. எனவே அதில் பாண்டித்தியம் பெற்றவர்கள் அதிகமாக கத்தோலிக்க சபையின் மிஷனரிகளாகத்தான் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் அதிகமாக கவிதைகள் மற்றும் தமிழில் இருந்த பல பாடல்களை கூட தங்களுடைய மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் தமிழ் மொழியில் பாண்டித்தியம் பெற்றிருந்தவர்கள். ஆனால் புரட்டஸ்தாந்த சபைகளை பொறுத்த வரைக்கும் மிஷனரிமார்களாக பணியாற்றியவர்கள் ஒரு நாட்டுக்கு வந்து அந்த மொழியை கற்று வேதத்தை மொழிபெயர்த்தார்கள். எனவே இந்த விதமாக வேதாகம மொழிபெயர்க்கப்படும் போது ஏற்பட்ட குறைபாடுகள் தான் பிற்கால மொழிபெயர்ப்புகளில் திருத்தப்பட்டது. எனவே இன்றைய காலகட்டத்தில் சொல்லுவோம், இந்த 21ஆம் நூற்றாண்டில் தமிழ் மொழியில் சிறப்பாக சரியான விதத்தில் எந்த விதமான இலக்கண இறையியல் பிழைகள் அற்ற வேத மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. நாங்கள் அதை பயன்படுத்துகிறோமா? ஆனால் நாம் அந்த கிறிஸ்தவர்கள் அந்த வேதாகமங்களை பயன்படுத்துவதில்லை. ஏனால் இப்போது நாம் உபயோகிக்கிற இந்த வேதாகமம் சீகன் பால்கினால் மொழிபெயர்க்கப்பட்டதல்ல. இது உண்மையில் ஹென்றி பவர் என்கின்ற ஒரு மிஷனரி மொழிபெயர்த்து, அந்த மொழிபெயர்ப்பு பிற்காலத்தில் திருத்தப்பட்டது. எனவே திருத்தப்பட்ட ஹென்றி பவரின் மொழிபெயர்ப்பை நாம் உபயோகிக்கின்றோம். ஆனால் பெரும்பாலும் இலங்கை பின்னணியிலிருந்து வந்த தமிழர்களால் அதிகம் நம்பப்படுகிற விஷயம் ஆறுமுக நாவலர் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்கிற ஒரு விஷயம் பரவலாக இருக்கிறது. அப்படின்னா ஹென்றி பவர் தான் அதை மொழிபெயர்த்தார் என்றால் ஆறுமுக நாவலருடைய பங்கு என்ன? இவர்களில் யார் மொழிபெயர்த்த வேதாகமத்தை நாங்கள் இன்று பயன்பாட்டில் நாங்கள் வைத்திருக்கிறோம்? இப்போ இந்த நம் சரித்திரத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. முதலாவதாக சீகன் பால்க் அதை மொழிபெயர்த்தார். அதற்கு பிறகு பெப்ரீஷியஸ் என்கின்றவர் மொழிபெயர்த்தார். அதற்கு பிறகு ரேனியஸ் என்கின்றவர் மொழிபெயர்த்தார். எனவே இந்த மூவரும் இந்தியாவில் பணியாற்றிய மிஷனரிகள். இப்பொழுது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில், இலங்கையின் வடபகுதியில் யாழ்ப்பாணத்தில் 2 மிஷன் ஸ்தாபனங்கள் அந்த காலத்தில் பணிபுரிந்தார்கள். அமெரிக்கன் மிஷனரிகளும் மெதடிஸ்ட் மிஷனரிகளும். இவர்களில் பீட்டர் பெர்சிவல் என்கின்ற மிஷனரி தன்னுடைய காலத்தில் வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்க்க தொடங்கினார். இவர் இலங்கையில் இருந்த ஆறுமுக நாவலரின், அதாவது இலங்கையை சேர்ந்த ஆறுமுக நாவலரிடம்தான் தமிழ் மொழியை பயின்றார். ஆறுமுக நாவலர் மிக சிறந்த தமிழ் புலவர். ஆங்கிலத்தையும் கூட மிகவும் சிறப்பான விதத்தில் விரைவாக கற்றுக்கொண்டதை அறிந்திருந்ததன் நிமித்தமாக அந்த மிஷனரிகள் மத்தியில் ஆறுமுக நாவலருக்கு ஒரு தனி மரியாதை இருந்தது. எனவே அவர்கள் வேதாகமத்தை மொழிபெயர்க்கும் போது ஆறுமுக நாவலரினுடைய உதவியை பெற்று ஒரு வேதாகமத்தை மொழிபெயர்த்தார்கள். 1846ஆம் ஆண்டு ஆரம்பமாகியது. 2 வருடங்களில் அவர்கள் வேதத்தை மொழிபெயர்த்தார்கள். எனவே இந்த வேதாகமம் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டது. ஏனென்றால் 1820ஆம் ஆண்டு சென்னையில் வேதாகம சங்கம் ஸ்தாபிக்கப்பட்டது. எனவே இந்த வேதாகம சங்கத்தினுடைய முக்கியமான நோக்கம், ஒவ்வொரு மிஷனரி சங்கங்களும் தங்களுக்கென்று ஒவ்வொரு
வேதாகமத்தை மொழிபெயர்த்து வெளியிடாமல் எல்லா கிறிஸ்தவர்களும் உபயோகிக்கக்கூடிய விதமாக தனியொரு வேதாகமம் இருக்க வேண்டும் என்றதனால்தான் இந்த சீகன் பால்கினுடைய வேதாகமம் மறுபடியுமாக மொழிபெயர்க்கப்பட்டது. எல்லா மிஷனரி சங்கங்களினாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை வர வேண்டும் என்ற நிலை இருந்த போதுதான் யாழ்ப்பாணத்தில் பணிபுரிந்தவர்கள் தாங்கள் ஒரு சிறப்பான சரியான வேதத்தை மொழிபெயர்த்து தருவதாக கூறி அந்த வேலையை தொடங்கினார்கள். எனவே அது ஆறுமுகன் அவர்களுடைய உதவியோடு சிறப்பான விதத்தில் செய்யப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு. அந்த மொழிபெயர்ப்பு பயன்பாட்டில் இப்பொழுது இருக்கிறதா? இல்ல, அந்த மொழிபெயர்ப்புக்கு என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்கள் அதை இந்தியாவுக்கு அனுப்பிய போது இந்தியாவில் இருந்த மிஷனரிமார்களும் வேதாகம சங்கமும் அந்த மொழிபெயர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் 2 காரணங்கள் சொன்னார்கள். இதில் அதிக அளவு சமஸ்கிருத சொற்கள் இருக்கிறது. இரண்டாவது, இந்தியாவில் பேசப்படாத இந்தியாவிற்கு பரிச்சயமற்ற உயர்வான தமிழ் நடை இருக்கிறது. அதனால் அந்த வேதாகமத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இந்த நேரத்தில் வேதாகம சங்கம் ஒரு நெருக்கடியான நிலைமையை சந்தித்தது. இப்போ ஹென்றி பவரினுடைய மொழிபெயர்ப்பு இருந்தது, ஆறுமுகநாவலரின் உதவியோடு மொழிபெயர்க்கப்பட்ட மொழிபெயர்ப்பு. எனவே இந்த வேதாகமம் நிராகரிக்கப்பட்டதன் நிமித்தமாக இன்னுமொரு மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுத்தியது. அது வீண் செலவுகளை ஏற்படுத்தும் என்பதன் நிமித்தமாக இந்த ஹென்றி பவரினுடைய மொழிபெயர்ப்பை திருத்தி தரும்படி சென்னை வேதாகம சங்கம் இவர்களுடைய உதவியை நாடியது, யாழ்ப்பாண மிஷனரிகளினோடு. எனவே அவர்களினுடைய உதவியோடும் இந்தியாவில் பணியாற்றிய சகலரினுடைய ஒத்துழைப்போடும் ஹென்றி பவரினுடைய அந்த வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமம் ஆறுமுகநாவலரின் உதவியோடு மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமத்தை அடிப்படையாக வைத்து திருத்தப்பட்டது. எனவே நாம் இப்போது உபயோகிக்கின்ற வேதாகமம் ஹென்றி பவரினுடைய திருத்தப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு. இந்த திருத்தப்பட்ட இந்த மொழிபெயர்ப்பில் மொழிநடை அதிகமான இடங்களில் ஏற்கனவே வெளிவந்த பெப்ரீஷியஸினுடைய மொழிபெயர்ப்பிலிருந்தும் ஆறுமுகநாவலின் உதவியோடு செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பிலிருந்தும் எடுக்கப்பட்ட சொற்கள் நாம் உபயோகிக்கின்ற இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. இரண்டு பேர் செய்த மொழிபெயர்ப்பினுடைய ஒரு கலவையாக சொல்ல முடியும். இதற்கு பிறகு மொழிபெயர்ப்புகள் நடந்ததா? இதற்கு பிறகு வேதாகமத்தை மறுபடியும் மொழிபெயர்க்க வேண்டும் என்கின்ற கருத்து வேதாகம சங்கத்திலும் இறையியலை படித்தவர்கள் குருமார்கள் மத்தியிலும் அதிகமாக வலுப்பெற்றது. அதற்கு முக்கியமான காரணம், இந்த வேதாகமங்கள் வெளிவந்ததற்கு பிறகு மிக பழமையானதும் மிகவும் நம்பகமானதுமான வேதாகமத்தினுடைய 2 மூல பிரதிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்பொழுது அவற்றில் ஒன்று சீனாய் மலை அடிவாரத்தில் இருந்த தூய கேத்தரின் துறவு மடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சுவடி. அதற்கு பெயர் சீனாய் சுவடி என்று வைத்திருக்கின்றார்கள். இது கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இதே போல அந்த காலகட்டத்தில் வத்திக்கானிலும் இதே விதமான ஒரு சுவடி இருந்தது. 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பே வத்திக்கான் அந்த சுவடியை வைத்திருந்தாலும் கூட அதை வெளியிடவில்லை. ஏனென்றால் அந்த வத்திக்கான் சுவடிக்கும் சபை உபயோகித்து வந்த வேதத்திற்கும் இடையே நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. இந்த வித்தியாசங்கள் லத்தீன் மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்பு இவற்றை அடிப்படையாக கொண்ட வித்தியாசங்கள். இதனால் அந்த வேதாகமத்தை அவர்கள் வெளியிடவில்லை, அந்த முரண்பாடு மக்கள் மத்தியில் வந்துவிடும் என்பதற்காக. ஆனால் இந்த சீனாய் மலையடிவாரத்தில் உள்ள அந்த சுவடி கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகு, அது பகிரங்கப்படுத்தப்பட்டதற்கு பிறகு வத்திக்கான் நினைத்தது இதை தாங்கள் வைத்திருப்பதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்று அதை அவர்கள் வெளியிட்டார்கள். எனவே அதற்கு பிறகு வந்த வேதாகமங்கள் எல்லாம் இந்த நம்பகமான வேத பிரதியை அடிப்படையாக வைத்து மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமங்கள். அது இன்னும் பயன்பாட்டில் நாங்கள் பயன்படுத்தவில்லை. அது அதிகமாக பயன்பாட்டில் இல்லை. ஏனென்று சொன்னால், ஏற்கனவே மொழிபெயர்க்கப்பட்ட வேத பிரதிகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு பின் 9ஆம் 10ஆம் 11ஆம் நூற்றாண்டுகளில் பிரதி பண்ணப்பட்ட, கைகளினால் பிரதி பண்ணப்பட்ட கிரேக்க வேத பிரதிகளை அடிப்படையாக கொண்ட மொழிபெயர்ப்புகள். இப்ப 4ஆம் நூற்றாண்டில் வேதாகமம் லத்தீனுக்கு மொழிபெயர்க்கப்பட்டதற்கு பிறகு கிரேக்க வேதத்தினுடைய உபயோகம் இல்லாமல் போய்விட்டது. எனவே லத்தீன் வேதம் தான் உபயோகிக்கப்பட்டது. ஆனாலும் அச்சியந்திரம் கண்டுபிடிக்கப்படும் வரைக்கும் கைகளினால் பார்த்து எழுதுவதன் மூலமாகத்தான் வேத பிரதிகள் தயாரிக்கப்பட்டது. எனவே ஆங்கிலத்தில் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்ட காலத்தில் அவர்களுக்கு கிடைத்த வேத பிரதிகள் கிட்டத்தட்ட ஒரு 20 வேத பிரதிகள். அதில் எந்த வேத பிரதியுமே முழுமையான
வேத பகுதி அல்ல, சிதைவடைந்த வேத பிரதிகள், ஒன்றில் இருப்பது இன்னொன்றில் இருக்காது. இப்படி 20 வேத பிரதிகளை வைத்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வேத பிரதியை எரஸ்மஸ் என்கின்றவர் தயாரித்தார். அதுதான் அங்கீகரிக்கப்பட்ட வேத பிரதியாக மொழிபெயர்ப்பாளர்களினால் கருதப்பட்டது. எனவே அதை வைத்துத்தான் வேதாகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனால் இந்த தமிழில் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டதற்கு பிறகு, ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வெளிவந்ததற்கு பிறகுதான் இந்த 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முழுமையான சிதைவடையாத வேத பிரதிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் இருந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், 50 வருஷங்கள் அந்த 2 வேத பிரதிகளை ஆராய்ந்து பார்த்து அவை நம்பகமானவைகள் என்பதை அறிந்து கொண்டார்கள். ஏனென்றால் பிற்காலத்தில் மேலதிகமாக கையெழுத்து பிரதிகளில் சேர்க்கப்பட்ட விஷயங்கள் அந்த பழைய வேத பிரதிகளில் இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த சீனாய் மலையடிவாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட வேத பிரதியும் வத்திக்கானில் இருந்த வேத பிரதியும் காபன் பிரதிகள் போல ஒன்றோடொன்று எந்த விதமான முரண்பாடும் இல்லாமல் இணங்குகிறதாக இருந்தது. ஆனால் இந்த 8ஆம் 10ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் 20 வேத பிரதிகளை வைத்து அவர்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வேத பிரதி தயாரித்தார்கள் தானே, அதில் பல முரண்பாடுகள் இருந்தது. என்றால் கைகளினால் பிரதி பண்ணப்பட்ட காலங்களில் சபை தலைவர்கள் ஒரு சில விஷயங்களை மேலதிகமாக சேர்த்து விட்டார்கள். இந்த விதமாக மேலதிகமாக சேர்க்கப்பட்ட பகுதிகள் எதுவும் அந்த 4ஆம் நூற்றாண்டு வேத பிரதிகளில் இல்லை. இதனால் இன்றைக்கு வெளிவருகின்ற எல்லா மொழிபெயர்ப்புகளும் அந்த 4ஆம் நூற்றாண்டு வேத பிரதிகளை அடிப்படையாக வைத்து மொழிபெயர்க்கப்படுவதன் நிமித்தமாக சிறந்த சரியான மொழிபெயர்ப்புகளாக இருக்கின்றன. நாங்கள் பயன்பாட்டில் இப்பொழுது வைத்திருக்கிற இந்த வேதாகமம் இன்னும் திருத்தங்களை செய்து உண்மையாய் அடிப்படையில் இன்னும் அது எங்களுக்கு கிடைத்திருக்க நல்ல ஆதாரமான அந்த சுவடிகளை வைத்து மொழிபெயர்க்கப்பட்ட அந்த பிரதியாக இன்னும் இல்லை என்பது ஒரு வருந்தக்க விஷயமாய் இருக்கிறது. வருகிற நாட்களில் கண்டிப்பாக அதை பயன்பாட்டுக்குள்ள வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த வரலாற்றை விளக்கமாக நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக மிகவும் நன்றி.